ஹலோ ஃபியூச்சர் மில்லினர்ஸ், வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. அண்ட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்மளோட ராஜா ப்ரோ இருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் ஆல். ஸோ ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. அகைன் ஆமாம். வீக்கெண்டு. ம். எப்படி எப்படி ம். இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம அதான் புல்லிஷ்னு எதிர்பார்த்தோம் பிரேக் அவுட்டுக்கு மேலே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், இந்த லெவலுக்கு மேலே வந்து மேலே போச்சுன்னா நல்லா போயிடும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 415 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு பிரேக் அவுட்டில் இருந்து. ம் ம் ம். ஸோ நிஃப்டி தான் இன்னும் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அந்த பேங்க் வி நிஃப்டியை ஷேப். பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து புல்லிஷாக மாறிடும். இன்றைக்கி எல்லாம் 60,500 தாண்டிச்சுன்னா மறுபடியும் ஆல் டைம் ஹை வந்து மறுபடியும் அடிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ ஈவன் இன்னைக்கு பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து அந்த கெயின்ஸ் வந்து சஸ்டைன் ஆயிடுச்சு. நிஃப்டியில தான் அது பெருசாக ஆமாம் சஸ்டைன். ஆமாம். நிஃப்டியில் வந்து நிறைய நிஃப்டி கம்பெனி ரிசல்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம வீக்கெண்டில் பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தோம்ல. ம். ஆமாம் ஆமாம். அதனாலேயே இது ஓப்பனாக இருக்குமா இல்லை எப்படி? ம். அது ஒரு இன்ட்டாவே எடுத்துக்கலான்ற ஆமாம் மாதிரி. ஆமாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ம் இந்த ம் ஜிக்ஸாக் பேட்டர்னில் இந்த என் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு ம் தடவை ம் அதையும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்ஐ பாட்டம்லேருந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ம் ஃபார்மேஷன் ம். வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன டைம் ஃப்ரேமில் அது கிடச்சிது. சின்ன டைம் ஃப்ரேம்ல இருந்துச்சு. ஆமா, நானுமே 15 நம்ம மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தேன். ஸோ அது இதில் ஒன்றும் வந்து அந்த அளவுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்தது. ஆனால் 15 மினிட்ஸில் வந்து பெரிய பிரேக் டவுன் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன லெவல் வந்து 25,900 வந்து இன்னும் அது தாண்ட முடியல. ஆமா ஆமா, இன்னைக்கு நானும் என் சைட்ல இருந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நானும் புக் ம். பண்ணிட்டேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சப்ளை ஜோன் கிட்ட உள்ள வரதுனால புக் பண்ணிட்டு டிப் கடிச்சா வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனா 2 நாளுமே ஏதோ நம்ம நல்ல நேரம்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவையும் புக் பண்றேன், நல்ல டிப் வருது, திரும்பி ரீடேக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் அதே தான் ம். பண்ணியிருக்கிறேன். ம். ஆனா அதான் அது பேங்க் நிஃப்டி வேற ஸ்ட்ராங்கா இருந்துச்சா, அதனால நிஃப்டி வந்து கீழே விழாது அப்படின்றது தான் நானும் நம்புறேன். ம். பட் எனியோ நம்ம ஹெட்ஜ் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் பொசிஷன்ஸ். அதனால என்ன ம். நடக்குன்றது. அதுவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இப்போ இந்த மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ இனிஷியலாக ம். வந்து புட்டு ரைட்டிங் வந்து ஹெவியாக இருந்தது. ம். ஸோ ஒரு 25,700, காலையில தெரிஞ்சிச்சா 25,800. அந்த மூவ்? இந்த எனக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட 190 பாயிண்ட் 200 பாயிண்ட் நிஃப்டி போச்சு ப்ரோ. நான் ஆமாம் அங்கதான் புக் ஆமாம் பண்ணேன். ஆமாம். அது இன்டாவே காலையில கிடைச்சுதா? காலையில் இன்னைக்கு கிடச்சிது. ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரி இன்டர்டேல மத்தியானம் தெரிஞ்சு. செல் ஆச்சு இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வைண்டப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. புட்டு வாங்கிட்டு போயிடுச்சு, கால் பில்டப் ஆரம்பிச்சிச்சா? ஆமாம். இப்போ எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிட்டாங்க ஈக்குவலாக. ஓகே ஓகே. ஆனா 2 3 நாளா இதான் நடக்குதுல்ல. ஏன்னா அந்த ஆமாம் செல்லிங்க்கு ஆமாம். அப்புறம் ஒரு 2 நாளா வந்து மார்க்கெட் எப்படி சொல்றது, எல்லாரும் செல் ஆன் ரைஸ்ன்னுவாங்க. எனக்கு என்னவோ நான் செல் என்ன சொல்றது, புக் ஆன் ரைஸ்ன்ற மாதிரி ட்ரேட் பண்ணிருக்கேன் 2 நாளா. ம். பிரேக் அவுட் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். அதான் 900 to 950க்கு மேல மார்க்கெட் நின்னாதான் புல்லிஷ்னஸ். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பேங்க் நிஃப்டியில அந்த இந்த வி பேட்டர்ன்றது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 900 to 950 கிளியர் பண்ணாதான் அது பாசிட்டிவா வரும். ம். கரெக்ட். ஆமாம். ஏன்னா நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஆனா செல் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. இப்போ இது பார்த்து ஆகிட்டே கிளீனா இருக்குது. இருக்குது. பேங்க் ஆமாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளீனா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஐ இதே நாள் நீங்க நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐ அப்படியே நிக்குது. ஆனா இதுல ஆ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஐ தாண்டிடுச்சு. தாண்டிடுச்சு. கரெக்டு. ம். ஆமா. அப்ப அது என்ன சொல்லலாம், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லலாமா? நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேங்க் இருக்கு. நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பார்த்துலாம். இப்போ டிசிஎஸ்க்கும் நேற்று இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓகே. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து நல்ல மூவ் ஆச்சு. ம் ம் ம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் மூவே பார்த்திங்கன்னா 3% கிட்ட இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதுவும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஐடிபிஸ்லாம் வாங்கிக்கணும்ல, பீஸ் வந்து நம்ம ஐடிபிஸ் வாங்கியிருந்தோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல மூவ். க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் 5% மூவ். 3.76% வந்து மூவ் வந்திருக்கு. ஸோ இது ம் மேஜர் ம். மூவ் வந்து இதோட கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். இன்ஃபி தானா? ஆமாம். ஓ, பெரிய கேப்பா? ம். ஸோ ஓகே. இன்றைக்கி கரெக்டா அதோட ரெசிஸ்டன்ஸ்ல நிக்குது. க்ளோஸுக்கு ம். பார்த்தீங்கன்னா 5.6%. ஓகே ஓகே. நல்ல ஐடி க்ளோஸ். பீஸில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்னென்னா டிசிஎஸும் இன்ஃபோசிஸ் தான். ஓகே. டிசிஎஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ரிசல்ட், ஆஃப்டர் ரிசல்ட்? அதுவும் நல்லா தான், அன்றைக்கும் நல்லா தான் போச்சு. ஸோ ஒரே கன்சர்ன் என்னென்னா இந்த லேபர் கோடு வந்து ஏதோ காஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அதோட கமெண்ட்ரி வந்து அந்த அளவுக்கு பெருசா அவங்க கைடன்ஸா பெருசா கொடுக்கல. ஆமாம். ஐடி கைடன்ஸ் வந்து இப்போ ரெவன்யூ கைடன்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாமா, அது ரிவைவ் அதனால தான் ஆனாதான் வந்து நல்லா அது இருக்கும். கன்சால்டேஷன்லேயே தான் இருக்குது. ம் ம் ம். ஓகே ஓகே. ஸோ
ஸோ இதான் அந்த இதோட அப்டேட்டுங்களா? கம்பேரிசன். ஆமாம். இப்போ இந்த சிட்டி. வாரத்துக்கு 2 3 கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குல்ல ப்ரோ, ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே. எஸ்டிஎஃப்சி இருக்கா? ஆமாம் ப்ரோ. எஸ்டிஎஃப்சி, அது வந்து ஐசிஐசி அதான் ஏதோ அதெல்லாம் வந்து பேங்கோட. கடையில் மண்டேல வந்து மண்டே வந்து நமக்கு இது வந்து செக் பண்ணி நம்ம போகலாம். ஓகே, இப்போ டிசிஎஸோட ஓகே அந்த ஃபிகர் இது பண்ணிட்டீங்க. உங்க ஆமாம் சைட்லேருந்து ஆமாம் ரிசல்ட். ஆமாம். ஓகே. ஸோ இதான் அதோட பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ்ஸா? கரெக்டு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்ட்ராங்காக இருக்குது, கேஷ் ஃப்ளோ நல்லா இதுவாக இருக்குது, ஆர்டர் புக்கு இதுவாக இருக்குது. அதேமாதிரி ஆமாம். டிஜிட்டல் அண்ட் ஏஐ சர்வீஸில் வந்து ஆல்ரெடி ரெவன்யூ ஆட் ஆகினே இருக்குது. ம். லோ கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி லீடராக இருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ்ஸு. கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதான் நீங்கள் வந்து சொன்ன அந்த லேபர் கோடும் ரீஸ்ட்ரக்சரிங் மூலியமாவும் அந்த growth ம். ரேட் வந்து ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்ம பார்க்குறோம். ம். ஒன்றும் பெருசா ஐடிக்கே ப்ளஸ். பெருசா இல்லை. அது இன்ஃபோசிஸை கம்பேர் பண்ணும்போது டிசிஎஸ்க்கு ரொம்ப பெருசா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாம். அப்புறம் ஹை growth அக்சலரேஷன் வந்து இது வந்து நான் பெரிய கம்பெனின்றதுனால அவ்வளோ ம். சீக்கிரம் ம். அக்சலரேஷன் இருக்காது. ஆமாம். ஆர்டர் வின் ஸ்லைட்லி லோவர் சீக்வென்ஷியலி. ஓகே, புது ஆர்டர் பெருசா இல்லைன்ற மாதிரி இருக்கு ம். ம். பைப்லைன்ல. ஆமாம். இப்போ மார்ஜின் ப்ரெஷர் டிஃபால்ட்டா இருக்கிறது தான். ஏன்னா இப்போ அந்த கண்டிப்பாக யூஎஸ் இருக்கும். ம். அதை பேஸ் பண்ணி ஆமாம். இருக்குது. ஸோ ஓகே, இப்போ டிசிஎஸ்ன்றது வந்து ரொம்ப லாங் டர்மா யூஸ் பண்றவங்களுக்கு, டிவிடெண்ட் கான்செப்ட் பண்றவங்களுக்கான பெஸ்ட் ஸ்டாக்ன்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ கூட 57 ரூபா டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது வந்து பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ growth இருக்குது. அப்புறம் ரெவன்யூ கைடன்ஸும் வந்து இவங்க அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க, டீல் வின்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி ம். ஆஸ் யூஷுவல் ஏஐ க்ளவுடு இன்னைக்கான ட்ரெண்டிங் இது அதுதான். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இது க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருக்குது லைட்டாக. என்ன அதான் டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஐடிஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் தான் இல்லை. ஆமாம். கொஞ்சம் ஆமாம். மார்ஜின் இருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இவங்களுக்கும் ட்ரிப் இருக்கு. அது இல்லை ஒன் டைம் லேபர் காஸ்டிங் பாயிண்ட்னால. இதுல வந்து ஹையர் கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா ஒரு 2 3 கிளைண்ட் திடீர்னு வித்ரா பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ரெவன்யூ அடி வாங்குன்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. அதான் இதோட. அதான் நம்ம அட்வைஸ் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக இதை வாங்க முடியல அப்படின்னா ஐடி பீஸாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். நான் அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஆமா. ஈஸி. இல்ல செக்டாராவுமே அது ஆக்சுவலா ரொம்ப நாளா கொஞ்சம் கன்சல்டேஷன்லயே இருக்குதுல்ல. நான் பிரேக் அவுட் கிடைச்சா. கண்டிப்பாக ஏதாவது பிரேக் அவுட் கிடச்சா அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2 3 வருஷமாகவே கன்சல்டேஷனில் தான் இருக்குது. அதனால் அதை வாங்கி வைக்கிறது நல்லது. ஆனால் ஸ்டாக்காக வாங்குறத விட பீஸாக வாங்கிக்கலாம், அதான் பெஸ்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணி வச்சுக்கிறது கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ட்ரேட் டீல் வந்து சின்ன அப்டேட் வந்து நியூஸ்லேருந்து நீங்கள் வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் எந்த டேட்டில் வந்து கன்ஃபார்மாக முடியும்னு வந்து அவரும் சொல்ல, நம்மளும் சொல்ல. ஸோ முன்னாடி இது விட இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றாங்க. இது அந்த காமர்ஸ் செக்ரட்டரியே சொன்னதா இல்ல ஜெனரலா நியூஸ்ல வந்து சோர்ஸ்? காமர்ஸ் செக்ரட்டரி வந்து சொன்னதாக தான் போட்டிருக்காங்க. ஓகே, இந்தியா நியூஸ் ஓகேங்க. தி காமர்ஸ் செக்ரட்டரி இஸ் நாட் கிவன். ஸோ 500% டேரிஃப்க்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ திரும்ப ஓகே, அந்த இது இருக்கு, டேரிஃப் இருக்கு. பட் ஆனால் 500%க்கு வந்து எப்படி தேவையில்லைன்னு சொல்றாங்க. ம். இப்போ இந்தியா வந்து அந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், இப்போ குறைச்சுனே சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஆப்வியஸா ஓகே, சூப்பர் தான். அப்போ இன்னும் போயிட்டே தான் இருக்கு இது. நமக்கு எப்போ முடியும்ன்றது தெரியல இல்ல. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் இந்த டேரிஃப்ன்றதுல வந்து பேனிக் இனிமேல் வரணும்னு அவசியம் இருக்காது இல்லை. இப்போ இந்த இருக்காது. கரெக்ட். அட்லீஸ்ட் அந்த டாக்ஸ் இனிஷியேட் பண்ணிருக்கிறதுனால. ம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இன்னொரு 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 ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எதிர்பார்க்கலாமா இந்த இந்த கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏன்னா அவங்களும் யூஎஸ் வந்து அந்த வெனிசுலா பிடிச்சதுனால அவங்ககிட்டயும் ஆயில் வந்து சப்ளை அதிகமாக தான் இருக்கு. யாருக்கா தள்ளி விடணும்ல. இப்போ இந்தியா வந்து அட்லீஸ்ட் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா பெட்டர் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கவும் செய்யும்ல. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. அப்போ ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம பெருசா பயப்பட தேவையில்ல. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து ஏதாவது உடையுது, யாரோ ஒருத்தர் வந்து இல்ல எங்களுக்கு சொன்னா நினைச்ச மாதிரி போலன்னு யாராவது பெரிய கமெண்ட் சொல்லாத வரைக்கும் இதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம் இல்ல. ஆமாம், இதில் வந்து எக்கனாமியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்ன ட்ராபேக் இருக்குது. மறுபடியும் வந்து யூஎஸ் டாலர் வந்து ரேட்டு ஏறத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்மளோட டாலர் நம்மளோட இது அடி வாங்குமா? ருப்பியோட ஸ்ட்ராட்டஜிக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ருப்பி வீக்னிங் தான் ஒரு பெரிய ஃபேக்டராகவே இருக்குல்ல கடைசி ஒரு 4 5 மாசமா. மிச்ச மார்க்கெட்லாம் ஓடுது, நம்ம மார்க்கெட் அடி வாங்குறது மேஜர் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த ருப்பி தான். கரெக்ட். அது எங்கேயோ போயிடுச்சு டாலர். நம்ம வந்து எல்லாத்திட்டையும் இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி செக்டரில் வந்து இந்தியன் கம்பெனி வந்து வரணும்.
இப்போ ம் ரீசெண்டாக ம். பார்த்தீங்கன்னா கூட என்னாச்சுன்னா இந்த ரேமு எஸ்எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ கம்பெனிக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரீட்டைல் சேல்ஸ் வந்து அப்படியே குறைச்சிட்டாங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மூணு ஃபிஃப்டி நாலு பர்சன்டேஜ். வருஷமாவே அது அந்த ஷார்ட்டேஜ் அப்படி இப்படின்னே போயிட்டே இருக்குதுல்ல. இல்லை ஜி, அது வேறு. இப்போ வந்து ரீசெண்ட் இது வந்து இதுதான். இப்போ அது அந்த இதனால இப்போ பார்த்தீங்கன்னா 40 to 50% வந்து ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஸோ ஓ நம்ம ஓகே. அங்க சிஸ்டத்துக்கு வாங்கின ரேமு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8000 7,000 வந்து 32 GB வாங்கினோம். இப்போ அதெல்லாம் டபுள் த ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆமா 2 வருஷத்துல இப்போ 2 வருஷத்துல டபுள் டபுள் த ஆயிடுச்சுல்ல. ப்ரைஸோட அவைலபிலிட்டியும் இல்லை. ஓ போட்டா கூட கிடைக்கிறதுக்கு இல்லையா? ம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. ஓகே அடுத்தது வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது நியூஸ் ஃப்ளோ தான் இருக்கா? மகாராஷ்டிரா ஓ அந்த லோக்கல் கார்பரேஷன் எலெக்ஷனா? லோக்கல் எலெக்ஷன் நேற்று லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா நமக்கு. ஸோ அதோட ரிசல்ட் ஓ இன்றைக்கி வந்துடுச்சு. ஓகே. ஓ இதனால தான் அப்ப இன்னைக்கு மார்க்கெட் காலை ஏறுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஏதாவது நியூஸ் பூஸ்ட் ஏன்னா பெரிய தர பாசிட்டிவ் தர தர தானே. தரன்னு ஏறுச்சு பிஜேபியும் காலையில. சிவசேனா அலையன்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு. ம் ம் ம். ஓகே ஓகே. அதான் காலைல 200 பாயிண்ட் மார்க்கெட் இருந்துச்சு. நானும் அதான் பெருசா நியூஸா பார்க்கல. நான் சரி பவுன்ஸா வருது ஓகே சந்தோஷம்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஒருவேளை இந்த நியூஸ்னால கூட அது ஏறி இருக்கலாம்ல. ம், ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஜென்ரலாவே அதான் அப்போனா எலெக்ஷன் எலெக்ஷன் பேஸ்டு ரேலினாலே அழகா ஃபிசில் அவுட் ஆயிடுது லாஸ்ட்ல. ம். போன தடவை இதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அந்த கெயின் அப்படியே விட்டு கொடுத்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா அந்த பேங்க் நிஃப்டி நிக்கிறது தான் புல்ஸுக்கான ஒரே ஒரு சப்போர்ட்டா ம், இருக்கு. ஆமாம். ம், ம், ம். இந்த டைம்லாம் டாரிஃப் பத்தி பேங்க் யூஎஸ் வேர்டிக்ட் சொன்னாங்களே ப்ரோ அது என்ன தெரிஞ்சதா தெரியலையா? 14th இன்னைக்கு தேதி 2 நாள் ஆச்சு. அதை பத்தி நியூஸே காணும். நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒன்றும் காணோம். நான் ரெகுலரா ஒரு நியூஸ் இது ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ரூமர்ன்ற மாதிரி போட்டு ஜூன்ல தள்ளி போகுது அந்த இது ம். அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் என்னதான் எனக்கு சோர்ஸ் கன்ஃபார்மா தெரியல. அது என்ன உண்மையா பொய்யா என்ன ஆச்சு அந்த இது அதை யூஎஸோட பற்றி எதுவும் சுப்ரீம் கோர்ட் கிளாரிட்டி இல்லை. வேர்டிக்ட்? இல்லை, அதை பற்றி கிளாரிட்டியும் கிடைக்கல. ம். ஓகே. ஏன்னா 14ஆம் தேதின்னு அந்த வேர்டிக்ட்னால தான் ப்ரீமியம் தான் நல்லா ஏறின மாதிரி இருந்துச்சுல. ஆனா இன்னைக்கு எப்படி நல்லா கரைஞ்சிச்சுல எல்லா ப்ரீமியமும். அதான் ஆமாம். அது ப்ரீமியம் ஏறினது வந்து கொஞ்சம் பெருசா ம். இல்ல. ஆனா அதான் நானும் நியூஸ் அவுட் ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல. சோர்ஸா நம்மளால பெருசா தேட முடியல. ம். ஓகே. ஸோ இப்போதான் ஒரு லீவ் விட்டு வந்தோம். திரும்பி இன்னொரு லீவு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. பிப்ரவரி பட்ஜெட் 1ஆம் தேதி நம்ம பேசினோம். என்ன 1ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் ஓபன் பண்ணுவாங்களா? இல்ல மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்க அன்னைக்கு பட்ஜெட்டை மாத்துவாங்களான்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ February 1 சண்டே. ஐ திங்க் நான் பார்த்து வாழ்க்கையிலேயே முதலா சண்டே ஃபுல் டைம் ட்ரேடிங் வர்றது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்க ஏதாவது சண்டே தான். பார்த்துருக்கீங்களா ப்ரோ? நான் இல்லை, 2008ல இருந்து பார்க்குறேன். அதான் அதான் இதான் போன ஃபஸ்ட்டு தடவை டைம். சண்டே சாட்டர்டே வச்சாங்க போன தடவை. ம். இந்த ஆமாம் தடவை ஆமாம் சண்டே வந்துச்சு. ஆமாம். சண்டேவையும் மார்க்கெட் ஓபன் பண்ணி விட்டாங்க. அது என்ன அந்த அந்த 14ஆம் தேதி லீவ் விட்டாங்களே அதுக்குன்னு இதை வச்சுக்கிறதா? சாரி 15ஆம் தேதி. இல்லை, பட்ஜெட் அன்னைக்கு காம்போ. ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. ம். இல்லை, இல்ல காம்போ என்னோட ஆஃப் மாதிரி ஆக்கிட்டேன். கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த வாலட்டிலிட்டி இருக்குன்னு தெரியுது பட்ஜெட் அன்னைக்கு. ஆனால் ம். அன்றைக்கே வந்து மார்க்கெட் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப்பு கேப் டவுனை வந்து ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கா? இல்ல என்ன ஆயிடும்னா மோஸ்ட்லி நான் பொசிஷன் மாட்டிக்கும்ல ஜென்ரலாவே. உங்களுக்கு ம். அப்போ மண்டே காலையில வந்து பெரிய ஸ்குவீஸ் ஆயிடும்ல ஒரு பக்கம். இன்னைக்கே ம். இப்பயே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். எப்போ சரி எஃப்ஐயோட ஷார்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 to 94% வரைக்கும் இருக்கு. ம். ஓகே. ஜென்ரலா அந்த ஓவரால் டேட்டால பாத்தீங்கன்னா ம். இது எஃப்ஐயோட ஃபியூச்சர்ஸோட ஷார்ட் பொசிஷன். ஓகே. சரி அவங்க சும்மா அவங்க வந்து அந்த இது ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் நல்ல ஷார்ட் புல் பேக் கவரிங் கிடைக்கும் தானே. மார்க்கெட்ல. ம். ஷார்ட் ம். கவரிங் ஈஸியா கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி நேரத்துல யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா பட்ஜெட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா 600 பாயிண்ட் ஸ்விங் அந்த பக்கமும் இந்த பக்கம் ஆச்சு ஞாபகம் இருக்கா? ம். ஜென்ரலாகவே அப்படி தான் ஆகும். இல்லையா? ஆமாம். இப்போ அந்த மாதிரி நேரத்துல வந்து சி லைவ் பொசிஷன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பீப்புள் வந்து அங்கங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க வேணும்னா எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க வெறும் கிஃப்ட் நிஃப்டியை மட்டும் வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு ம். மாதிரி பேனிக்கை தானே கிரியேட் பண்ணும். ம். கண்டிப்பாக. அதனால வந்து ஒண்ணு அதான் மார்க்கெட் நாள்ல இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். இல்லைன்னா பெரிய ம். கேப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்க ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் ரிசல்ட் ஆனா 10% 12% இண்டெக்ஸே ஓப்பன் ஆகும். இண்டெக்ஸே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும்னா ம். இந்த மாதிரி வைக்கிறது தான் பெட்ரு. செகண்ட் ஆனாதான் டைம் நானுமே மன்மோகன் சிங் ஜெயிச்சும் போது இண்டெக்ஸ் ஃப்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து பட்ஜெட் அன்னைக்கு வெற்றிகரமா மார்க்கெட் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரேடிங்கா எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டே இருந்தாங்க Jan 15th. அவங்களுக்குலாம் இது காம்பன்சேட்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு ஓகே தான். இல்லை நம்மளுக்கும் வந்து பொசிஷன் வச்சிருக்கிறதுனால
அட்ஜஸ்ட் பண்றது வந்து லைவ் மார்க்கெட்ல ஈஸியா இருக்கும் அதர் தான் இது ஒன்று. ஸோ இதுல ஏதாவது டைம் எல்லாம் நார்மல் டேவா தான் இல்ல நார்மல் டே நார்மல் தான், டைமிங் அவ்வளோதான். தான். அவ்வளோதான். ஓகே சண்டே மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஆமாம், ஆமாம். ஓகே இப்போ இந்த சண்டே ஓப்பன் ஆகுறதுனால இந்த ப்ரீமியம்லாம் கொஞ்சம் ஏதாவது ரீகால்குலேட் ஆகுமா இல்லை ஒரு மாதிரி ஏதாவது வித்தியாசமா நடக்குமா? ப்ரீமியம் அதே மாதிரி தான் ஆப்ஷனோட இருக்குது. எப்போ ப்ரீமியம்ஸ். நியூஸ் அவுட் ஆகணுன்னு டிகே ஆயிரும். அப்படி யாராக ஓகே அப்ப இருக்காங்க டவுட் இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சிமுலேட்டரில் போயிட்டு லாஸ்ட் பட்ஜெட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிமுலேட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. விக்ஸானா இன்னைக்கு ஒன்றும் பெருசா ஏறின மாதிரி தெரியல. இப்போ விக்ஸா வந்து ஃபிளாட்டா தான் இருந்தது இன்னைக்கு. ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஓகே அந்த நியூஸ் ஃப்ளோ எதுவும் இல்லை, அதான் பட்ஜெட்டை தவிர வேற எந்த நியூஸ் ஃப்ளோவும் இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு தெரிஞ்சது. ம். ஆமாம். ஜென்ரலா ஃப்ரைடே அதுவானா ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் போவோம். ஓப்பன் ஆச்சு மேலே போச்சுன்னா ஒரு பக்கமா போவோம், இல்லை கீழே போச்சுன்னா ஒரு பக்கமா போவோம். இன்னைக்கு ஒலட்டலாவும் வந்துச்சு, ஆனா விக்ஸும் ரைஸ் ஆகுதுன்றதுனால எப்படி இது ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆனா நான் வந்துச்சுல, அடுத்தது வந்து ஏறும்னு நினைக்கிறேன். இல்லை நானும் ஸ்லைட்டா புலிஷ் பொசிஷன் தான் வச்சிருக்கிறேன். புக் பண்ணி இருந்தாலும் ஒரு தடவை டிப்ல பை பண்ணினே இருக்கிறேன். பட் ஓகே ஓகே. எஜ்ஜோட தான் இருக்குது. நான் எதிர்பார்க்குற ஒரு ரேலி வரும், ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு. ஆனா பட்ஜெட்டை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேன்றாங்க ப்ரோ. எப்பவுமே பட்ஜெட்டை பத்தி எதனா ஒன்று பேசுவாங்க, இந்த மாதிரி ரூமர் அந்த மாதிரி ரூமர், ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ம். மார்க்கெட் பெரிய மூவ் நடக்கும். ஒன்றும் ஆமாம். இந்த பட்ஜெட் எதுவும் பேசுற மாதிரியே தெரியல, டாக்ஸை அதான் பத்தியோ இந்த டேட் சொல்லிட்டாங்களே, FTA அடுத்த பத்தியோ. ஒரு வாரத்துக்கு இதை வச்சு தாளிப்பாங்க. ஓகே அவன் நினைச்சதெல்லாம் சோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அப்போ அகைன் திரும்பியும் காசிஸாக தான் இருக்கு நம்ம ட்ரேடிங்க்கு. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாட்டா? இல்லை, இது வரைக்கும் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ரீசன் என்னென்னா, இது நியூஸாக இருந்துச்சா, இப்போ தான் ஒரு செட்டு யூஎஸ்டியில் வந்து கிளியர் ஆகிருக்கு. கிளியராக ஒரு அப்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. ஸோ டு த ஃப்ளோ வந்து மார்க்கெட் எப்படி போச்சுனாலும் அதுக்கு நம்ம வந்து பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான். இப்போ அதான் எதிர்பார்த்ததுல எக்ஸ்பெக்டட் வந்து நீங்க மேல வர மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்றீங்களா? மேலே வர மாதிரி தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐடியா. ரீசன் என்னென்னா, இப்போ பேங்க் நிஃப்டி நல்லா கொடுத்துருச்சு. ஸோ நிஃப்டியும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். லோவர் டைம் ஃப்ரேம்லையுமே வந்து சேனல் தான் 15 மினிட்ஸ் மட்டும் அந்த அந்த சப்ளை ஜோனுக்கு மேலே நின்றுச்சுன்னா போதும்ல. ஸ்டில் இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்குமே இன்னும் புல்லிஷ் வியூ தான். இங்கே தாண்டிச்சுனா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமா அது தாண்டிச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி ஆமாம். பையிங் இருக்கும்னு எனக்கும் லாஸ்ட் தோணுது. டைம் பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் சொல்லணும். இந்த தாண்டிச்சுனாவே பாருங்கள் அதான் இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த 2 நாள் 13th ஹை வந்து பேங்க் நிஃப்டி தாண்டிச்சு, ஆனா நிஃப்டி இன்னும் தடவேன்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் பறந்துரும், நிஃப்டியும் பறந்துரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த ஷார்ட் கவரிங் ரேலி வரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெஷ் பையிங் போதோ போலியோ, ஏன்னா எஃப்ஐஎஸ் நீங்க டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இதான் ஹையஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. 94%. ஆல் டைம் ஹை வந்து ஈஸியாக மறுபடியும் அடிச்சுட்டு போயிடும் தான் தோணுது. அதை வந்துச்சுனாலே ஈஸியா 600-700 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி தொடுமே 1%. ஆமாம். ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்கொயர் ஆஃப்லயே போகும், எல்லாரும் மாத்திக்கிறாங்க. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ டிஸ்கஸ் பண்றதுக்கு? நம்ம ஏதாவது மவுத் வாட்டரிங் லெவல்ஸ்ல எதனா இருக்கா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி? இல்லை, இன்னும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரிசல்ட் வரும்போது நமக்கு நிறைய தெரியும். இப்போ ஸ்க்ரீனர் வந்து நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோன்னா, சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் நமக்கு வந்து ஏர்னிங்ஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க ஸ்டாக்கை தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதில் வரும்போது அந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரில் என்ன ஏர்னிங்ஸ் இருந்துச்சு, இந்த கரண்ட் குவார்ட்டரில் வந்து அதோட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு காமிக்கும். ஸோ பார்த்துட்டு அதில் வந்து டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் க்ரோத் இருக்க ஸ்டாக் தான் நம்ம வந்து பிக் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இன்னும் மெயின் இதெல்லாம் வரல, வந்தால் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிரும் இந்த இதில். ஓகே. இப்போ ரிசல்ட்ன்றதுனால அந்த ரிசல்ட்டில் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்க ஸ்டாக்காக பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இல்லை? ஆமாம் ஆமாம். அது நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்டாக பார்க்க மாட்டீங்க, இந்த பேக் எண்டு இந்த மெட்ரிக்ஸை தான் பார்க்குறீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து நம்ம அதை பிக் பண்ணோம். ஸோ அது பிக் பண்ண ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து 1. ஸோ மே மந்த் ரிசல்ட் வரும்போது இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 27. ஸோ இது வந்து பெரிய ஜம்ப்பு. ஓகே ஓகே. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஜம்பில் வந்து ஏதாவது அதர் இன்கம் எதாவது இருந்துச்சா? இல்லை. அந்த ஜம்பில் வந்து ஸ்டாக் வந்து எவ்வளோ மூவ் ஆச்சுன்னு பாருங்கள், மேலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ 180 ருபீஸ் இருந்தது, கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு இல்லை? அது 500 வரைக்கும் போயிருக்கு. இங்கேருந்து மே 21 வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ மே 21 வந்து 390. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும். 1:5 ஸ்பிளிட்டு.
ஆ ஓகே. அது ஸ்பிளிட் வந்து 1:5 நினைக்கிறேன். ம் ஆமாம். ஓகே, அது நல்ல ரேட்டு தானே. ஏன்னா ம் 380லேருந்து 500 வரைக்கும் போட்டுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. சரி பார்ப்போம். இந்த 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 இதில் ரிசல்ட் சீசனில் ம் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆ கண்டிப்பாக. இந்த வீக்கெண்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது பண்ண போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட ஜென்ரல் மார்க்கெட் ஸ்டோரி இருக்கும்போது வீக்கெண்டில் ஒரு நாள் நம்ம ஏதாவது புது 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 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை புதுசாக இருக்கிற ஒரு செக்டாரோ எது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதோ அதெல்லாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ப்ரோ? ஆ ஆமாம். ம் ஓகே. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் பார்க்குறது, எந்த செக்டார் போகும், எப்படியெல்லாம் ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது எல்லாம் பார்ப்போம். கைஸ், உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை இந்த மாதிரி இருக்குது. ம் ஓகே, அகைன் அப்போ நல்ல வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். மண்டே பார்ப்போம். ஸோ மண்டேலேருந்து ஒரு பெரிய விக்ஸ் ஏறும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ என்ன விக்ஸ் எவ்வளோ ப்ரோ இருக்குது? இந்தியா விக்ஸ் 11 இருக்கா? ஆ 11. 11.3ல இருக்கு. ஓ, பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு 14 13 வருமா? வரும், எதிர்பார்க்கலாம். நானும் 14 15ன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் பட்ஜெட். இந்த டாக்ஸ் பேர்டன் வந்து எதனா கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் எங்கே இவங்க அந்த ரீட்டைலுக்கு கொடுத்த ஒன்று மட்டும்தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக டாக்ஸை பற்றி பேசல. இல்லை, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நம்மளது வந்து கம்மியாக தான் இருக்குது. ம் ம். ஓ, மற்ற கண்ட்ரிஸ் தான் ஆமாம் பார்க்குறேன். ஆமாம். யூஎஸ்லலாம் இதோட அதிகமாக தான் சொல்கிறாங்க. எப்படி அந்த எஸ்டிடி எல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா, ம் இல்லை ஆமாம், இன்கம் டேக்ஸ்? ஜென்ரலாகவே. இல்லை ப்ரோ, நானா சொல்கிறேன், ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் போட்டால் பரவாயில்ல. இப்போ ஜென்ரலாக டிரான்சாக்ஷனுக்கே நிறைய டேக்ஸ் ஆகுதுல்ல. ஆமாம். அது பார்க்கணும்ல. அது ஏன்னா அந்த எஸ்டிடி எல்லாம் ப்ராஃபிட் ஆனால் அது பண்ணுறவங்க வந்து இல்லையா லாஸ்ட் டைமே வந்து அவங்க சொல்லிட்டாங்கல்ல, மார்க்கெட் நீ எஃப் அண்ட் அவுட் ட்ரேட் பண்ணாவே நீ வந்து மிடில் கிளாஸ் கிடையாது, பணக்காரன்ட்டாங்க. ஆமாம், நம்மளும் அந்த இது வேற அதை வந்து பண்ணுறோம். இன்டெரக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ யாரும் கேட்டும் எதுவும் பிரோஜனம் இல்லை போல். ஸோ அப்போ நீ எஃப் அண்ட் அவுட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க டேரெக்டாக. அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா பண்ணு. ஆமாம். சரி சரி சரி. சரி பார்ப்போம் ஜி. அப்போ ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் இதை பற்றி எதாவது இருக்குமோ அப்படின்னு தான் யோசித்தேன். இந்த எஸ்டிடி வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களோ, அபாலிஷ் பண்ண மாட்டாங்க, பட் ரெடியூஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஓகே, அதை பற்றி எதுவும் இல்லை. பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் ஒரு இதுவாக வரும்ல. ஆமாம் ஆமாம். அனௌன்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அதை உள்ள ஸ்டடி பண்ணி பார்த்தாங்கன்னா அதை கட் டவுன் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமா இல்லாத மாதிரி தான் இருக்குல்ல. ஒரு 2-3 பட்ஜெட்டாக நானும் அதான் பார்க்குறேன். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஹைப்பாக இருக்கு. பட் அதை ஸ்டடி பண்ணி உள்ள அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி பார்க்கும்போது இதுனா ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைன்ற மாதிரி இருக்கு. சரி ப்ரோ, ஓகே கைஸ், பார்ப்போம். இந்த இந்த வாரத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போடுங்க கைஸ். மறக்காம நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. டில் தென் சைனிங் ஆஃப் தாமோதரன் ராஜா ப்ரோ. மறக்காம வீக்கெண்டு எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.